இந்த போனை கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு யாராச்சும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் சுத்தமா நம்பியிருக்க மாட்டாங்க. இது எந்த போன் தெரியுமா? iQOO 12, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போன் வித் Snapdragon 8 Gen 3 chip. Snapdragon 8 Gen 3 வந்து அடுத்த வருஷம் நிறைய flagship phonesல யூஸ் பண்ண போறாங்க. அந்த சிப்பை வச்சு ஒரு போன் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிரைசிங்ல லான்ச் பண்ணிருக்காங்க. iQOO 12 அரௌண்ட் 50,000 rupees is crazy. So இந்த போனோட அன்பாக்சிங் பண்ணி இதோட டீடைல்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த போனை வாங்கலாமா வேண்டாமான்னு கண்டிப்பா உங்களுக்கு வீடியோட எண்ட்ல தெரிஞ்சிரும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ரிஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? iQOO நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலி அவங்க ஃபிளாக்ஷிப் போன்ஸ்ல வந்து BMW பார்ட்னரா வச்சு BMW Legend சீரிஸ் போன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த எடிஷன் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. iQOO 12 BMW Motorsport Premium Partner கிளியரா போட்டுருக்கு பாருங்க. Alright, let's box. The phone is here. அப்புறமா பார்க்கலாம். பட் வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாமா? அஃப்கோர்ஸ் IMEI ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அப்புறம் இன்னொரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்ரைட், அண்ட் இங்கே வந்து சிம் கார்டு டூல் இருக்கு. கேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இட்ஸ் அ நைஸ் சிலிகான் கேஸ். குவாலிட்டி நல்லா தான் இருக்கு அண்ட் பெருசாக இருக்கு. அஃப்கோர்ஸ் அதை தவிர்த்து சில டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் vivo ஃபிளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி உள்ள 120 வாட் இந்த பெரிய பிரிக் தந்துடுறாங்க. டைப் சி இருக்கிறதுனால இங்கே உங்களுக்கு டைப் சி டு டைப் சி கேபிளும் பாக்ஸில் கிடச்சிடும். எவ்ரிதிங் தட் யூ நீட் இஸ் தேர் இன்சைட் த பாக்ஸ். நல்ல விஷயம் தான். லெட்ஸ் டேக் a look at the phone. ஓஹோ, நைஸ். பார்த்து திறக்கணும் தம்பி. வாவ், ஒயிட் கலர்ல பிரீமியமா இருக்குங்க. பின்னாடி வந்து ஏஜி கிளாஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இட்ஸ் அ வெரி குட் கிளாஸ். அண்ட் கீழே வந்து iQOO பிராண்டிங் இருக்கு. இந்த பாட்டம் ரைட்ல கொடுத்துருக்கனால கிளீனா இருக்கு. அதுக்கு மேலே ஃபேசினேஷன் மீட்ஸ் இனோவேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே BMW ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் LED ஃபிளாஷ் தெரிஞ்சிடும். இந்த கேமரா மாடல் டிசைன் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி யூனிக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. இது வந்து ஒரு ஸ்கொர்க்கிள் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கொயரும் சர்க்கிளும் கலந்த ஒரு ஷேப். அண்ட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு கேமராஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். பிளஸ் சைட்ல வந்து மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க இந்த கேமரா மாடியூல்ல. அண்ட் அதுல வந்து செரேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குங்க. ஸ்லிம்மா இருக்கு ஆக்சுவலி. நீங்க பாத்தீங்கன்னா திக்னஸ் வந்து 8.1 mm தான். அண்ட் ஐ திங்க் வெயிட் கூட நல்லா வச்சிருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாமா? லெட்ஸ் குவிக்லி டேக் a look at it. 208.1 grams. And that's good. weight distribution நல்லா பண்ணிருக்காங்க. இவ்ளோ பெரிய ஃபோனுக்கு 200 கிராம் weight தான் வச்சிருக்காங்கன்னா that's very good. 210 பக்கத்துல வச்சிருக்காங்கன்னா that's very good. சைடுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் alloy metal frame கொடுத்திருக்காங்க. இந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் இருக்கு. மேல வால்யூம் ராக்கர் இருக்கு. அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துலயே ஒரு மைக் இருக்கு அண்ட் ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. பேசிக்கலி கீழே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. ஸோ டுவல் செட்டப் ஃபார் ஸ்பீக்கர்ஸ். ஒரு டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்கு. இந்த டைப் சி போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் நான் சொல்லி ஆகணும். It's only USB 2.0 ஸ்டாண்டர்டுங்க, not USB 3. ஸோ அது USB 2.3 இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். எனிவே இங்கே ஒரு மைக்கும் இருக்கு. ஸோ 2 mics தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இங்கே ஒரு மைக் இருக்கும். ஸோ ஐ திங்க் 3 mics இருக்கும். லெட்ஸ் டேக் அ லுக் அட் த சிம் கார்டு ட்ரே. சிம் கார்டு ட்ரேல கண்டிப்பாக இது ஃபிளாக்ஷிப் ஃபோன்னால உங்களுக்கு வந்து மெமரி கார்டு ஸ்லாட் கிடைக்காது. ஸோ ஐ திங்க் இட் வில் பி ஒன்லி டுவல் நானோ சிம்ஸ். செக் பண்ணி பார்த்தலாமா? குவிக்லி பண்ணலாம் ஹர்ஷாத், ஆனால் நீ வந்து இவ்வளோ தடுமாட்டீங்க. ஸோ டுவல் நானோ சிம் கார்ட்ஸ். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி குட். ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். பின்னாடி வந்து எந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா முன்னாடி உங்களுக்கு ஷார்ட் சென்சேஷன் UP ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a very tough glass only. கீழே போட்டு பார்ப்போமா? Let's have fun with it. Okay, seems fine. It's a basic test. ஆனா இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும் அட்லீஸ்ட் இந்த ஹைட்ல வந்து விழுந்துச்சுன்னா on a hard surface nothing happens to it. Oh, by the way, இந்த டிஸ்ப்ளே நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே மேல உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் கொடுத்திருக்காங்க. so you get the screen protector inside the box. டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு ஒரு 6.78 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. of course AMOLED டிஸ்ப்ளே தான், LTPO டிஸ்ப்ளே வேற. so it goes from 1 Hz to 144 Hz. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 144 Hz வந்து உங்களுக்கு கேமிங் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஜெனரலி நீங்க யூஸ் பண்ணும்போது சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 120 Hz தான் கிடைக்கும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. யூடியூப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு HDR கிடைச்சிரும். அண்ட் நீங்க பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா இந்த போனுக்கு 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க.
சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். பீக் பிரைட்னஸ் வந்து அது மெஷர் பண்றது only in a 10% விண்டோ தான் மெஷர் பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்க HDR கான்டென்ட் பார்க்கும்போது ஒரு ஸ்கிரீன் இருக்குன்னா, ஒரு டிஸ்ப்ளே இருக்குன்னா, அந்த டிஸ்ப்ளேல 10% விண்டோல தான் உங்களுக்கு 3000 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் மெஷர் ஆகும். ஆனா நீங்க ரெகுலரா ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி பிரைட்னஸ் ஸ்லைடரை மேக்ஸிமம் பண்ணீங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு 700 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் கிடைக்கும். அதாவது ஆட்டோ பிரைட்னஸ் இருக்குல்ல, when you take it outside சன்லைட்ல வந்து ஆட்டோ பிரைட்னஸ் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து உங்களுக்கு 1700 nits வரைக்கும் உங்களுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். and that itself is a very very bright screenங்க. ஸ்கிரீன் நாங்க டெஸ்ட் பண்ணும்போது ப்ரோ மோட் கொடுத்திருக்காங்க. சோ கலர் ரீப்ரொடக்ஷனும் கரெக்ட்டா இருக்கு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைடுல வந்து பெசல்ஸ் ஸ்லிம்மா வச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்லிம்மா இருக்கு. ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா iQOO phones வந்து ஒரு கேமிங் DNA வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த ஃபோன் வந்து கேமிங் DNA நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கேமராவும் நல்லா இருக்கு. I'll talk about that. பட் அதனாலேயே அவங்க வந்து flat displays யூஸ் பண்றாங்க and that is why you get a flat display and it is very very good flat display. and நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேல வந்து உங்களுக்கு MEMC ஆப்ஷன் கிடைச்சிரும். MEMCல வந்து மோஷன் இன்டர்போலேஷன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர். பேசிக்கலி ஃப்ரேம்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டு 25 fps வீடியோ 60 fps காட்டுறது, 30 fps வீடியோ 60 fps காட்டுறது, அது உங்களால பண்ண முடியும். and it works on Netflix and YouTube as well. அப்புறம் டிஸ்ப்ளேல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. இந்த இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நான் காட்டுட்டா how fast it is. சூப்பர் ஃபாஸ்ட், பிரச்சனையே இல்லை. அண்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட சூப்பராக இருக்குங்க. நான் டைப் பண்ணி பார்த்தேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கிறிஸ்பா இருக்கு, டைட்டா இருக்கு, பிரச்சனையே இல்லை. இட்ஸ் வெரி வெரி குட். சரி, டிஸ்ப்ளே பத்தி பேசியாச்சு. ஆடியோ எப்படி இருக்கு, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீக்கர்ஸ் ஆர் குட் இனஃப். நல்லா இருக்கு சவுண்ட் கேட்கறதுக்கு. ஆக்சுவலி நாட் த பெஸ்ட்னு சொல்லுவேன், பட் ஸ்டில் கிறிஸ்பா இருக்கு, பேஸ் எல்லாம் இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. நீங்களே கேட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து LHDC சப்போர்ட், LDAC சப்போர்ட், இந்த மாதிரி ஹைரஸ் ப்ளூடூத் கோடெக்ஸ்க்கு சப்போர்ட் கிடைச்சிடும் இந்த ஃபோனில். அண்ட் இந்த டைப் சி போர்ட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு DAC கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபைல் கிரேட் ஆடியோவும் கிடைச்சிரும். ஹைரஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி குட். ஸோ ஓவரால் டிஸ்பிளே அண்ட் மல்டிமீடியாவுக்கு A+னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. வெரி வெரி குட் ஃபோன். ஓகே, ஸ்பெக்ஸ் பற்றி பேசலாமா? இதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் Snapdragon 8 Gen 3 ஃபோன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 12GB 256GB வேரியன்ட் அண்ட் 16GB 512GB வேரியன்ட். அண்ட் இந்த ரேம் டைப் வந்து உங்களுக்கு LPDDR5X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க அண்ட் UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் அண்ட் தாறு மாறா இருக்கு. இட்ஸ் பெட்டர் than the Xiaomi 14 Pro. ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணோம். ஆக்சுவலி அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணிருங்க. இது வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் AnTuTu ஸ்கோர் iQOO 12 தான் கிடைச்சிருக்கு. இட்ஸ் பெட்டர் than every phone we have tested. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி கோர் ஸ்கோர் கூட இருக்கிறதுலே ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல பெஸ்ட் ஆங்கிள் கிடைச்சது Geekbenchல. அப்புறம் ஒரு புது டெஸ்ட் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் 3D மார்க்ல. சோலார் பே டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அதை வச்சு நாங்கள் வந்து ரே ட்ரேசிங் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்றோம். எஸ், Snapdragon 8 Gen 3ல ரே ட்ரேசிங் இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்கு, இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களான்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட். அண்ட் அதுலயும் எங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்ச மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து iQOO 12 தான் கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, நல்லா த்ராட்டில் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் தட்ஸ் நாட் ரியலி த கேஸ். CPU த்ராட்டில் நாங்கள் ரன் பண்ணும்போது எங்களுக்கு 75% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது இன் மான்ஸ்டர் மோட். அண்ட் நாங்கள் பேலன்ஸ் மோட்ல ரன் பண்ணும்போது 85% கிடைச்சதுங்க. ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் வித் Snapdragon 8 Gen 3, that's very good performance. And 3D Mark wildlife tests நாங்கள் ரெகுலராக ரன் பண்ணுவோம். அதில் வந்து 68% கிடைச்சது, which was less than the Xiaomi 14 Pro. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா Xiaomi 14 Proல பேட்டரி லைஃபும் அதிகமாக குறைஞ்சது அண்ட் ஹீட்டிங்கும் ரொம்ப அதிகமாக ஆச்சுங்க. இந்த ஃபோனில் ஹீட்டிங் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த iQOO 12 வந்து ஒரு 6000 mm² வேப்பர் கூலிங் சேம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கூலிங் கேப்பபிலிட்டிஸ் சூப்பராக இருக்கு. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஹீட்டிங் சுத்தமாக இல்லை. கேமிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி குட்டுங்க. ஸோ நாங்கள் Call of Duty, BGMI, Genshin Impact மூணுமே டெஸ்ட் பண்ணோம் அண்ட் எவ்ரி திங் ரன்ஸ் ஃபேண்டாஸ்டிக்லி. Call of Duty 120 FPSல விளாடலாம், மீடியம் கிராஃபிக்ஸில் சும்மா ஸ்மூத்தாக இருக்குங்க. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா BGMIல நீங்கள் 90 FPSல விளாடலாம். Genshin Impact நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் 30 minutesக்கு. அதுலேயும் எங்களுக்கு ஆவரேஜ் ஃப்ரேம் ரேட் 59க்கு மேலே கிடச்சிதுங்க, விச் இஸ் சூப்பர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ Genshin Impactல வந்து 144 FPS வரைக்கும் இன்டர்போலேஷன் பண்ணும் அப்படின்னு iQOO சொல்கிறாங்க. We couldn't test it, but still performance ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல this is possibly one of the best performing phones இது வரைக்கும் நாங்க டெஸ்ட் பண்ணதுல. and for about 50,000 rupees கிரேசி இல்லை. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய 5G பேண்ட்ஸ் இருக்கு. ஏர்டெல் ஜியோ 5G நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். all of that runs absolutely fine, no problem. NFC சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ கூகுள் பேல யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா no problem. ஓகே, அதெல்லாம் சரி. பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரி லைஃப் இஸ் ஆல்சோ வெரி குட். 5000 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 0 to 100 நீங்க சார்ஜ் பண்ணோம்னா 26 minutesல ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அண்ட் அந்த 5000 mAh பேட்டரி நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு கன்சிஸ்டன்டா 6 hours மேலே ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைச்சதுங்க. என்னோட யூஸ் கேஸ்ல ஜென்ரலி ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்ல வந்து 5 hours தான் கிடைக்கும். அண்ட் 6 hours கிடைச்சது வந்து இஸ் அ வெரி வெரி குட் பேட்டரி
பேட்டரி லைஃப். பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இதில் வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை, ஆனால் IP64 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வாட்டர் ஸ்ப்ரே ரெசிஸ்டன்ட்னு சொல்லலாம் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். கண்டிப்பாக எல்லாமே இவ்வளோ நல்லா இருக்கு. சரி, சாஃப்ட்வேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேரும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த iQOO 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா Pixel 8 10 Pixel 8 Pro நீங்கள் சைடில் வச்சிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஈகோ சிஸ்டமில் இதாங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறதுக்கு. தட்ஸ் வெரி குட். சரி, ஃபன் டச்சில் கூட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாட் ஆப்ஸ் அண்ட் ஹாட் கேம்ஸை தூக்கிட்டாங்க, விச் இஸ் வெரி குட். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளோட்வேர் ஆப்ஸ்லாம் ரொம்ப குறைவாக வச்சிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி ஆப்ஸ் வச்சிருக்காங்க, which is useful for most people. அதில் அன்இன்ஸ்டால் கூட நீங்க பண்ணிக்கலாம் வேணும்னா. அண்ட் ப்ரீவியஸ் ஃபன் டச் வெர்ஷன்ஸ்ல V-app ஸ்டோர்ஸ்ல வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். அந்த 7-8 நோட்டிஃபிகேஷன்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க, which is also good. Plus ஃபன் டச் OS 14ல நிறைய புது ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மினி விண்டோன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு, which is very useful. 12 மினி விண்டோ நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கலாங்க. அண்ட் கைனெடிக் வால்பேப்பர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. ஒரு ஃப்ளவர் ப்ளூம் வால்பேப்பர் இருக்கு. நீங்க எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்களோ ஃப்ளவர் அவ்வளோ ப்ளூம் ஆகும், which is very nice. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு சில விஷயம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட அந்த நோட்டிஃபிகேஷன் ஷேடு நீங்க ஸ்லைட் டவுன் பண்ணீங்கன்னா அதில் இருக்க ஐக்கன்ஸ் இருக்குல்ல, நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த ஐக்கன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, இங்கே பாலிஷ்டா இல்லை. அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும். பட் ஓவராலா குட் எக்ஸ்பீரியன்ஸ். பிளஸ் அதை தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா 3 years of software updates and 4 years of security updates கொடுப்பாங்க அப்படின்னு iQOO ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, which is a very good thing. Okay, finally கேமராஸ் பத்தி பேசலாமா? And camera experience has been good. So iQOO 12 வந்து உங்களுக்கு ட்ரிபிள்ஸ் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 50 MP பிரைமரி கேமரா, 50 MP அல்ட்ரா வைட், 64 MP டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி டெலிஃபோட்டோ இல்ல, பெரிஸ்கோப் 3x கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமரா வச்சு நாங்க எடுத்த பிக்சர்ஸ்ல குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு 3 கலர் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க, விவிட், டெக்ஸ்சர்ட், நேச்சுரல். நீங்க நேச்சுரல் லுக்கிங் பிக்சர்ஸ் எடுக்க விரும்புறீங்கன்னா நேச்சுரல் எடுக்கலாம், இல்ல விவிட்ல எடுத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா பளிச்சுன பிக்சர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கு, டீடைல்ஸ் நல்லா இருக்கு, HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா இருக்குங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குது iQOO 12 வந்து பெஸ்ட் விஷயம் என்னன்னா நைட் மோட்ல லோ லைட் பிக்சர்ஸ் நாங்க எடுத்தப்போ லோ லைட் பிக்சர் குவாலிட்டி வாஸ் வெரி வெரி குட். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க பிரைமரி கேமரா வச்சு 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் லோ லைட்ல வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. அல்ட்ரா வைட் பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா இருக்கு. என்ன ஒரே பிரச்சனைனா அல்ட்ரா வைட் வந்து கலர் சென்ஸ் கன்சிஸ்டன்சி இல்ல கம்பேர்ட் டு தி பிரைமரி கேமரா. அது கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் தட்ஸ் தி ஒன்லி ப்ராப்ளம். அதர்வைஸ் டீடைல்டா இருக்கு, ஓரளவு வைடா இருக்கு, which is not too bad. லோ லைட்ல கூட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா அந்த 3x பெரிஸ்கோப் கேமரா இருக்கே, அதாங்க மேட்டரே. அந்த கேமரா வச்சு நீங்க 3x மட்டும் இல்லங்க 10x வரைக்கும் பிக்சர்ஸ் எடுக்கும்போது என்ன சூப்பரான பிக்சர்ஸ் வருதுங்க. இந்த மாதிரி பிக்சர்ஸ் நாங்க எடுத்தோம் and it looks really really good. Zoom performance பொறுத்த வரைக்கும் iQOO இந்த மாதிரி ஒரு கேமரா கொடுப்பாங்க இந்த பிரைஸ் ரேஞ்சில நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, which is very very nice. அந்த 3x கேமரா வச்சு லோ லைட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, போர்ட்ரேட் ஷாட்ஸ் கூட சூப்பரா இருக்குங்க பார்க்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, அந்த 3x கேமரா வச்சு நீங்க சூப்பர் மேக்ரோ பிக்சர்ஸ் கூட, டெலி மேக்ரோ பிக்சர்ஸ் கூட எடுக்கலாம். and இந்த டெலி மேக்ரோ பிக்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதோட குவாலிட்டி இருக்கே, ஐயோ சான்ஸே இல்ல. 6xல நாங்க டெலி மேக்ரோ பிக்சர்ஸ் எடுத்தோங்க க்ளோஸ் அப்ல. இட் லுக்ஸ் வெரி வெரி குட். செல்ஃபிஸ் கூட சூப்பரா இருக்கு, கிறிஸ்டல் கிளியரா பிக்சர்ஸ் எடுக்குது, ஸ்கின் டோன்ஸ் நல்லா இருக்கு. iQOO 12 கேமரா செட்டப்ல ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா செல்ஃபி கேமரா வெறும் 1080p 30 fps தான் ரெக்கார்ட் பண்ணுங்க. 4K கொடுத்துருக்கணும், that would have been better. ஜென்ரலி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் வந்து G Drive லிங்க்ல எல்லா போட்டோஸையும் வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சிடறேன், அதை போய் நீங்க செக் பண்ணுங்க, you will definitely like it. ஓவராலா iQOO 12 பத்தி பேச ஆரம்பிச்சும் போது நான் நினைச்சேன் சரி iQOO 11ஓட எக்ஸ்பென்சிவா இருக்கும் கண்டிப்பா, ஏன்னா Snapdragon Agent 3 வேற யூஸ் பண்றாங்க. Snapdragon Agent 3 வந்து கம்பேர்ட் டு Snapdragon Agent 2 ஒரு எக்ஸ்பென்சிவ் சிப் அப்படின்னு நான் கண்டிப்பா எக்ஸ்பென்சிவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே சூப்பரா இருக்கு, டிசைன் நல்லா பண்ணிருக்காங்க, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு, கேமரா செட்டப் கூட நல்லா இருக்கு, கேமரா பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குங்க. எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்போ கண்டிப்பா பிரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் they haven't done that. ஒரு 50-55,000 உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன் கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ லுக்ஸ் லைக் iQOO wants to sell more. நிறைய ஃபோன்ஸை விற்க பார்க்குறாங்க. ஸோ லெட்ஸ் சி இஃப் இட் ஒர்க்ஸ் அவுட் ஆர் நாட். ஐ லைக் இட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் நான் என்ன யோசிக்கிறேன்னா என்னோட பிரைமரி டிவைஸை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ரிவ்யூ வேணுமா வேண்டாமா, ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வேணுமா வேண்டாமான்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.